Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்டைல் வாழைக்காய் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வாழைக்காவை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம், நல்லா இதை மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இந்த ஸ்பூன் இருக்குல்லங்க, இதில் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், 4 பட்டை, 6 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க, 5லேருந்து 6 வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால 4 எடுத்தேன். 1 ஸ்பூன் கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக அந்த கோல்டன் ஷேட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த வாழைக்காய், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி அதையும் இதோட சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ரீன் சில்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்லங்க அந்த மசால் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணாலும் ஓகே. ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் வாழைக்காய் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது கர்ட் ரைஸ், சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் வாழைக்காய் சுக்கா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.